கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். இந்த புக்கில் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதையை பற்றி தான் சொல்லுதாங்க. நான் இதை படிக்கும்போது எனக்கு மேலே மேலே ஆர்வம் கூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இதை கேட்கும்போது உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு, மிஸ்ட்ரியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழகி ஷீலாவுக்கு திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய பார்சல் வந்தது. அவள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது தபால்காரர் அந்த பார்சலை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விட்டார். பார்சலில் என்ன இருக்கும் என்று அவள் மிக வியப்புடன் பார்த்தாள். அவளால் ஊகம் செய்ய முடியவில்லை. பார்சல் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தாள். ஜெய்ப்பூரில் இருந்து வந்திருந்தது. யாரோ ஒரு வழக்கறிஞர் அதை அவளுக்கு அனுப்பியிருந்தார். அந்த வழக்கறிஞரை அவளுக்கு முன்பின் தெரியாது. ஆனால் பார்சல் அவளுக்கு தான் அனுப்பப்பட்டிருந்தது. அவள் பார்சலை பிரித்த போது அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்த மற்ற பெண்கள் அவளை சுற்றி கொண்டார்கள். பார்சல் யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்று கேட்டால் ஒரு பெண். அவள் பெயர் விமலா. தெரியாது என்று சொல்லிக்கொண்டே பார்சலை பிரித்து கொண்டிருந்தாள் ஷீலா. பார்சலில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் மற்றொரு பெண். அவள் பெயர் பத்மா. தெரியவில்லை என்றாள் ஷீலா. ஷீலாவின் காதலர் அனுப்பியிருப்பார், அதை நாம் பார்க்கலாமோ கூடாதோ என்றால் மற்றொரு பெண். அவள் மலையாள பெண். அவள் பெயர் ஞானம். என் காதலன் ஜெய்ப்பூரில் இல்லை என்றாள் ஷீலா. அவள் பார்வை பார்சலின் மீதே பதிந்திருந்தது. பார்த்தாயா, ஷீலாவின் காதலர் ஜெய்ப்பூரில் இல்லை என்று பதில் வந்துவிட்டது. பார்சல் ஜெய்ப்பூரிலிருந்து வந்திருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது என்றாள் விமலா. ஜெய்ப்பூரில் இப்போது யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள் பத்மா. ஜெய்ப்பூரில் எனக்கு தெரிந்தவர்கள் இப்போது யாரும் இல்லை என்றாள் ஷீலா. இப்படி சொல்லிக்கொண்டே பார்சலை பிரித்து விட்டாள். பார்சலில் இருந்த பொருள் ஒரு பெரிய தங்கசாவி, மிகவும் பருமனான தங்கசாவி. ஏதோ ஒரு பெரிய கோயில் கதவுக்கு போடப்படும் சாவியை போல இருந்தது. அந்த தங்க சாவியில் அழகிய சித்திர வேலைப்பாடுகள் அடங்கியிருந்தன. பழைய காலத்து கலைப்பொருள்களைப் போல இருந்தது அந்த சாவி. சாவியை ஷீலா திருப்பி திருப்பி பார்த்தாள். மிகவும் வேடிக்கையாக இருந்தது. தங்க சாவியை போல் இருக்கிறது என்றாள் அவள். அதை வாங்கி பார்த்த மற்ற பெண்கள் சாவியை இப்படியும் அப்படி மிக வியப்புடன் திருப்பி திருப்பி பார்த்தார்கள். இது தங்கத்தினால் ஆனதுதான், 1 கிலோ எடை இருக்கும் போல் இருக்கிறது. அப்படியே உருக்கி நகையாக செய்து போட்டுக்கொள். உன்னை மணந்து கொள்ள ஆண்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள் பார் என்றாள் ஞானம். தங்கத்தை விற்று பணமாக்கி பேங்கில் போட்டு வட்டி கிடைக்கும் என்றாள் பத்மா. முதலில் இது என்ன விலை போகும் என்று மதிப்பு போடு என்றாள் விமலா. பார்சலுக்குள் இருந்த கடிதத்தை அப்போதுதான் பார்த்தாள் ஷீலா. அதை எடுத்து அவள் படித்த போது அவளால் நம்பவே முடியவில்லை. ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு பிரபல வழக்கறிஞர் ஒரு தங்க சாவியை அனுப்பியிருந்தார். கலைப்பொருளாக மதிக்கப்பட்ட அந்த சாவியை அவளுக்கு அனுப்பும்படி அவளுடைய மாமன் கேலப்பன் அவளுடைய வழக்கறிஞரிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து விட்டதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கேலப்பன், ஆமாம், அவர் என் சொந்த மாமன். என்னுடைய தாயுடன் பிறந்தவர். அவர் பெரும் பணம் வைத்திருந்தார். அவர் பணத்தை எல்லாம் என்ன செய்தார் என்பது தெரியவில்லை. ஒண்டிக்கட்டையாகவே எங்கெல்லாமோ சுற்றி கொண்டிருந்தார். புராதன பொருட்களை என்ன விலை வேண்டுமானாலும் கொடுத்து வாங்குவார். இறுதியில் இறக்கும் போது என் நினைவு வந்து இதை எனக்கு அனுப்ப ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றாள் ஷீலா. அப்படியானால் அவரிடம் மிஞ்சிய சொத்து இதுதான். உனக்கு இதை அனுப்பிவிட்டால் போதாதா என்றாள் பத்மா. இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இந்த சாவி முதலில் தங்கம்தானா என்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஷீலா. வேண்டுமானால் ஏதாவது ஒரு தங்க நகைக்கடையில் மதிப்பு போட்டு பார் என்றாள் ஞானம். ஷீலா உடனே தங்க சாவியை பார்சலில் போட்டு அப்படியே எடுத்து மேசை அறைக்குள் வைத்து பூட்டினாள். அன்று முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. அலுவலகம் முடிந்ததும் அவள் பார்சலை எடுத்துக்கொண்டு ஒரு தங்க நகைக்கடைக்கு போனாள். நகைக்காரரிடம் பார்சலில் இருந்த சாவியை எடுத்து வைத்தாள். இதை கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள், இதை பரிசோதித்து இதன் மதிப்பு எவ்வளவு என்று சொல்லுங்கள் என்றாள் ஷீலா. கடைக்காரர் ஷீலாவை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். அவள் அழகை ரசித்தாரா அல்லது அவளை ஏமாற்ற முடியுமா முடியாதா என்ற சிந்தித்தபடி பார்த்தாரா என்பது தெரியவில்லை. பிறகு மெல்ல அவர் தங்கசாவியை எடுத்தார். கையாலேயே ஒரு தடவை சும்மா எடை போட்டு பார்த்தார். பிறகு சாவியை கருப்புக்கல் ஒன்றில் பல தடவைகள் உரசி பார்த்தார். ஷீலா மிக ஆவலுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். கடைக்காரர் சொன்னார், இது முழுக்க முழுக்க தங்கம் அல்ல, தங்க முலாம் பூசியது. என்ன, தங்கம் அல்லவா? முலாம் பூசியது என்றால் எப்படி என்று கேட்டாள் ஷீலா. கனமாக இருக்கிறது பார்த்தாயா, அவ்வளவும் ஈயத்தினால் செய்து மேலே தங்க முலாம் பூசி இருக்கிறார்கள். கலைப்பொருளாக இதை மதிப்பவர்கள் வேண்டுமானால் பொம்மையை வாங்குவதை போல்
கொஞ்சம் விலை அதிகம் கொடுத்து வாங்குவார்கள். நகைக்கடைக்காரர்கள் ஏமாற மாட்டார்கள். அப்படியானால் அதன் மதிப்பு என்ன என்று கேட்டாள் ஷீலா. தங்கத்தை உருக்கி எடுத்தாலும் 100 ரூபாய் தாளாது. வேண்டுமானால் அப்படியே எடுத்துக்கொண்டு 100 ரூபாய் கொடுக்கிறேன் என்றார் கடைக்காரர். இது விற்பனைக்கல்ல, மதிப்பு போடவே வந்தேன் என்று சொல்லி சாவியை பிடுங்கிக் கொண்டு புறப்பட்டாள் ஷீலா. தங்க நகைக்காரர் அவளை ஏமாற்ற பார்க்கிறாரா அல்லது உண்மையைதான் சொல்கிறாரா என்ற ஐயம் வந்துவிட்டது அவளுக்கு. வாடகை காரில் போய் கொண்டிருந்த போது வழியில் ஒரு புராதன கலைப்பொருட்கள் விற்கும் கடை தென்பட்டது. விலை மிகுந்த பொருட்கள் எல்லாம் அந்த கடையில் இருந்தன. சென்னைக்கு வருபவர்கள் கலைப்பொருட்கள் வேண்டுமானால் இந்த கடைக்கு தான் வந்தாக வேண்டும். வாடகைக்காரை கடையின் முன் நிறுத்தும்படி சொன்னாள் ஷீலா. கலைப்பொருட்கள் விற்கும் கடைக்குள் ஷீலா நுழைந்த போது கடைக்காரர் அவளை வரவேற்கவில்லை. அவர் பாட்டிற்கு ஒரு மேசையின் முன் உட்கார்ந்து புராதன பொருள் ஒன்றை கையில் வைத்து சோதித்துக் கொண்டிருந்தார். அவருடைய தலைமுடி முழுவதும் நரைத்திருந்தது. அவர் முகத்தில் அனுபவ ரேகைகள் நிறைய படிந்திருந்தன. அவர் பார்வை முழுவதும் அவர் கையில் இருந்த கழுகு பொம்மையின் மீதே பதிந்திருந்தது. அவர் பக்கத்தில் போய் நின்றாள் ஷீலா. கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவர் திரும்பி பார்த்தார். பிறகு என்ன வேண்டும் என்று புருவங்களை நெரித்தபடி கேட்டார். ஷீலா கையில் இருந்த பார்சலை அவர் மேசையின் மீது வைத்தார். இந்த சாவியை கொஞ்சம் பாருங்கள் என்றாள் அவள். கடைக்காரர் பார்சல் இருந்த சாவியை எடுத்தார். கொஞ்ச நேரம் அதை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தார். பூத கண்ணாடியின் உதவியுடன் தங்க சாவியில் செதுக்கப்பட்டிருந்த சித்திர வேலைப்பாடுகளை பார்த்தார். 1000 ஆண்டுகளுக்கு முன் பழக்கத்தில் இருந்த கலைப்பொருளின் போலி இது. உண்மையான பொருள் அல்ல. இரும்பினால் செய்து தங்க முலாம் பூசி இருக்கிறார்கள். வெளிநாட்டு பணக்காரர்கள் எவராவது பார்த்தால் இதை ஏமாந்து வாங்கி போய்விடுவார்கள். மேல் நாடுகளில் மட்டுமல்ல, நம் நாட்டிலும் கூட இப்படிப்பட்ட போலி பொருட்களை நிறைய செய்து விற்க தொடங்கிவிட்டார்கள் என்றார் கடைக்காரர். நகைக்கடைக்காரர் ஈயத்தினால் செய்யப்பட்ட சாவி அது என்றார். இவரோ இரும்பினால் செய்தது என்கிறார். அவளுக்கு வியப்பு மேலிட்டது. இதன் மதிப்பு என்ன என்று கேட்டார். போலி பொருளாக இருந்தாலும் பழைய காலத்து கலைப்பொருளை போலவே இருப்பதால் இதன் விலை 500 ரூபாய் வரையில் போகும். வேண்டுமானால் 500 ரூபாய் கொடுக்கிறேன், கொடுத்து விடுங்கள் என்றார் கடைக்காரர். பொறுத்து கொள்ளுங்கள், இது விற்பனைக்கு அல்ல, மதிப்பு போடவே வந்தேன். இதை விற்க வரவில்லை. போலி பொருளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்? இதை என் கடையில் வைத்தால் எவராவது வாங்கி போவார்கள். எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அதற்காக சொன்னேன் என்றார் கடைக்காரர். இதை விற்க வேண்டிய நிலை வந்தால் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சாவியை மீண்டும் பார்சலில் போட்டு எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். கடைக்காரர் மீண்டும் தன் கையில் இருந்த கழுகு பொம்மையை சோதிக்க தொடங்கினார். எதை பற்றியும் துன்பம் கொள்ளாமல். வாடகை காரில் ஏறி உட்கார்ந்த ஷீலா ஒரு தடவை திரும்பி பார்த்தார். கடைக்காரர் தமது வேலையை பார்த்து கொண்டிருந்தார். கார் புறப்பட்டது. கார் மறைந்ததும் கடைக்காரர் விரைந்து எழுந்து தொலைபேசி இருக்கும் இடத்தை நோக்கி பாய்ந்தார். வாடகை கார் போய்கொண்டே இருந்தது. ஹாஸ்டலுக்கு போவதா வேறு எங்கேயாவது போவதா என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தது அவள் மனம். பார்சலில் வந்த தங்க சாவியை பற்றிய மர்மம் மிகவும் மிகுதியாயிற்று. ஆகையால் அவள் அதை பற்றி விவரங்கள் தெரிந்த எவரிடமாவது கேட்க வேண்டும் என்று எண்ணினாள். மியூசியத்தில் பணியாற்றி வந்த புரொஃபசர் ஒருவரை அவளுக்கு தெரியும். அவருடைய வீட்டிற்கே போக முடிவு செய்தாள் அவள் தேடிச் சென்ற புரொஃபசர் பேரின்பம் ஒரு சரித்திர பேராசிரியர். பழைய காலத்து உண்மைகளை நிறைய தெரிந்து வைத்திருந்தார். அவர் வீடு மயிலாப்பூரில் இருந்தது. வாடகைக்காரை மயிலாப்பூருக்கு விடும்படி சொன்னார். புரொஃபசர் பேரின்பம் எப்போதும் ஏதாவது சரித்திர புத்தகங்களை படித்து கொண்டு சோதனையிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருந்தார். சரித்திர புத்தகங்களையே மணந்து கொண்டதால் அவர் ஒட்டிக்கட்டையாகவே வாழ்ந்து வந்தார். அவர் ஷீலாவை கண்டதும் வியப்புடன் பார்த்தார். யார் அது? ஷீலாவா? உள்ளே வா. கையில் என்ன? அது பார்சல் என்றார் புரொஃபசர் பேரின்பம். உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்க போகிறேன் என்று சொல்லியபடி பார்சலை அவர் மேசை முன் வைத்தார். அதில் இருந்த சாவியை எடுத்து மேசை மீது வைத்தார். 2 கைகளாலும் சாவியை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்த புரொஃபசரின் கண்கள் மின்னின. இது ஏது? உண்மையிலேயே பழைய காலத்து பொருளை போல் இருக்கிறது என்றார் அவர். இதை என் மாமா எனக்கு அனுப்பியிருக்கிறார். இதை பற்றி கேட்கலாம் என்றால் அவர் உயிருடன் இல்லை என்றாள் ஷீலா. கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து போய் வலுவான பழைய சரித்திர புத்தகங்கள் சிலவற்றை கொண்டு வந்தார். அவற்றை புரட்டி பார்த்துவிட்டு எதையோ கண்டுபிடித்தவரை போல மேசை மீது இந்த சாவியை பார்த்தார். இந்த சாவியை யார் அனுப்பி வைத்ததாக சொன்னாய் என்று கேட்டார் புரொஃபசர் பேரின்பம். என்னுடைய மாமா, அவர் பெயர் கேலப்பன். அடிக்கடி ஏதாவது புதைப்பொருளை கண்டுபிடிக்க போவதாக சொல்லி எங்கேயாவது சுற்றி கொண்டிருப்பார். எங்கேயாவது போனால் பல மாதங்கள் வரையில் அவர் திரும்பி வரமாட்டார். அவர் இறுதியாக எங்கே இருந்தார்? ஜெய்ப்பூரில். பார்த்தாயா, ராஜஸ்தானின் தலைநகராக ஜெய்ப்பூரில் இருந்திருக்கிறார். இந்த சாவியில் ராஜஸ்தானின் கலைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்ட சாவி இது. இந்த சாவி எதற்கு பயன்படும் என்று கேட்டாள் ஷீலா. ராஜஸ்தானின் காட்டு பாலைவனத்தில் உள்ள ஏதோ ஒரு பெரிய அரண்மனையின் தங்க சாவி இது. அந்த அரண்மனையின் கதவு முழுவதும் தங்கத்தினால் ஆனது. யாரோ ஒரு அரசன் ஏகப்பட்ட தங்கங்களையும் நகைகளையும்
சேர்த்து இந்த அரண்மனையில் வைத்து பூட்டி வைத்திருக்கிறான். பிறகு ஒரு பெரிய பூகம்பத்தில் ராஜஸ்தானில் ஏகப்பட்ட ஊர்கள் பூமிக்குள் புதைந்து விட்டன. அந்த அரண்மனையும் எங்கேயோ புதைந்து விட்டது. அதை உன் மாமா கண்டுபிடித்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த அரண்மனையை கண்டுபிடித்தால் தங்கமும் நகைகளும் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். நீ இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிவிடலாம், அவ்வளவு பணக்காரராகிவிடலாம் என்றார் அவர். அப்படியானால் அரண்மனையை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கள், அது இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் என்றாள் ஷீலா. புரொஃபசர் பேரின்பு அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்த்த பார்வை அவளுக்கு பிடிக்கவில்லை. அவர் எழுந்து வந்து அவள் கையை இறுக பிடித்தார். அப்போது மணியடிக்கும் ஓசை கேட்டது. யாரோ வாயிலில் வந்து நின்று கொண்டு மணியடிக்கும் பொத்தானை அழுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்ததும் புரொஃபசர் ஷீலாவை பிடித்திருந்த பிடியை தளர்த்தினார். நல்ல வேளை யாரோ வந்தார்களே என்று எண்ணியபடி புரொஃபசர் பேரின்பத்தின் பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு விலகி போய் நின்றாள் ஷீலா. அந்த சில வினாடிக்குள் அவள் உடம்பு அச்சத்தால் மிக வேர்த்து விட்டது. புரொஃபசர் பேரின்பம் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தார். இதோ பார் ஷீலா, உன்னை நான் என்று ஏதோ சொல்லி நிறுத்தினான். அவரை மேலே பேச விடாமல் தடுப்பதைப் போல் மீண்டும் மணி அடித்தது. வாயிலில் வந்து நின்றவர்கள் தொடர்ந்து பொத்தானை அமுக்கினார்கள். யாரோ வந்திருக்கிறார்கள், போய் கதவை திறவுங்கள் என்றார் ஷீலா. யார் வந்தால் என்ன, கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும், உன்னிடம் நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார் புரொஃபசர் பேரின்பம். மீண்டும் தொடர்ந்து மணி அடித்தது. நான் உங்கள் வீட்டிற்குள் வந்ததை எவராவது பார்த்திருக்கக்கூடும். அவர்கள் ஏதாவது தவறாக நினைத்து விட போகிறார்கள். நானே போய் பார்க்கிறேன் என்று சொல்லியபடி விரைந்து ஓடினாள் ஷீலா. புரொஃபசர் பேரின்பம் அவள் பின்னால் ஓடியபடி, நீ இங்கே இரு, வந்தவர்கள் யார் என்று நான் பார்க்கிறேன் என்றார். ஆனால் அவள் நிற்கவில்லை. விரைந்து ஓடிப்போய் கதவை திறந்தாள். வாயிலில் மிக உயரமான வாட்டசாட்டமான ஒரு பணக்காரர் நின்றிருந்தார். நடுத்தர வயதானவர் தான் அவர் என்றாலும் அவரை பார்த்ததும் அவர் ஒரு பணக்காரராக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. விலை உயர்ந்த உடை, அவர் கையில் அணிந்திருந்த 1-2 வைர மோதிரங்கள், வெளியில் நின்ற ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட மேல்நாட்டு காரெல்லாம் அவர் ஒரு பெரும் பணக்காரர் என்பதை விளம்பரம் செய்தனர். உன்னைத்தான் தேடி வந்தேன், உள்ளே வரலாமா என்றார் அந்த மனிதர். நீங்கள் யார் தெரியவில்லை, அதோடு இது என் வீடும் அல்ல என்றாள் ஷீலா. பணக்காரரின் கண்களுக்கு அவளுக்கு பின்னால் வந்து நின்ற புரொஃபசர் பேரின்பத்தின் மீது பதிந்தன. சில வினாடிகள் தான். பிறகு மீண்டும் அவர் ஷீலாவை பார்த்தபடி, உன்னிடம் பேச வேண்டும். யார் வீடாக இருந்தால் என்ன? புரொஃபசர் நான் உள்ளே வருவதை தடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன் என்று சொல்லியபடி அந்த மனிதர் உள்ளே நுழைந்தார். ஷீலாவும் புரொஃபசரும் ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டார்கள். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. நல்ல நேரத்தில் இந்த மனிதர் வந்தார். இவர் இருக்கும்போதே நாம் புரொஃபசரிடமிருந்து தப்பி போய் விட வேண்டும் என்ற திட்டம் போட்டது ஷீலாவின் மனம். அவள் பணக்காரரை பார்த்து, நீங்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. என் பெயர் நம்பியார். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பழைய காலத்து கலைப்பொருட்களை சேர்ப்பது எனது பொழுதுபோக்கு. இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்களில் நானும் ஒருவன். எனக்கு சொந்தமாக ஏகப்பட்ட மில்கள் இருக்கின்றன. அவை எல்லாம் லாபகரமாக நடத்தப்படுகின்றன. அவற்றை நான் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் லாபம் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. என் ஆர்வம் முழுவதும் கலைப்பொருட்களை சேகரிப்பதுதான் இருக்கிறது என்றார் அந்த மனிதர். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஷீலாவை தேடி வந்த காரணம்தான் எனக்கு விளங்கவில்லை என்றார் புரொஃபசர் பேரின்பம். நம்பியாரின் பார்வை கூடத்தில் இருந்த மேசையையும் மேசை மேல் கிடந்த தங்க சாவியையும் அதன் பக்கத்தில் கிடந்த சரித்திர நூல்களையும் ஒரு தடவை வட்டமிட்டது. புரொஃபசர், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ணாதீர்கள். ஷீலா உங்களிடம் ஒரு தங்க சாவியை கொண்டு வந்து கொடுத்தால் அல்லவா? அதோ இருக்கிறது அந்த தங்க சாவி. அதை நான் பார்க்க வேண்டும். இங்கே இருந்து பேசுவதால் என்ன லாபம்? எல்லோரும் உள்ளே உட்கார்ந்து பேசலாம், வாருங்கள் என்று மற்றவர்களை அழைத்தபடி கூடத்திற்கு மெல்ல நடந்தார். அவர் பின்னால் ஷீலாவும் புரொஃபசரும் நடந்தார்கள். நம்பியார் மேசை மீது கிடந்த தங்க சாவியை எடுத்தார். அதை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தார். பிறகு கால் சட்டை பையில் இருந்த விலையுயர்ந்த பூத கண்ணாடி ஒன்றை எடுத்து சாவியில் செதுக்கப்பட்டிருந்த கலை சித்திரங்களை கூர்ந்து பார்த்தார். நம்பியாரையே பார்த்தபடி நின்ற புரொஃபசரை நிமிர்ந்து பார்த்தார் நம்பியார். இப்போது புரொஃபசர், இந்த சாவியை பற்றி ஏதாவது கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டார் நம்பியார். இல்லை, என்னை ஏமாற்ற பார்க்காதீர்கள். இதை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த சாவி ஒரு போலி சாவி. இது உன்னுடைய கலைப்பொருள் அல்ல என்றார் புரொஃபசர். எப்படியாவது நம்பியாரை விரட்ட வேண்டும் என்று அப்படி சொன்னார். அப்படியா? புரொஃபசர் பேரின்பம் சொல்வதை நம்பித்தானே ஆக வேண்டும். இது போலி சாவிதான். ஆனாலும் இதை போல் ஒரு தங்க சாவி ராஜஸ்தானில் யாரோ ஒரு மன்னரிடம் இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆமாம். அப்படியான உண்மையான சாவியை கண்டுபிடிக்க இந்த போலி சாவி உதவும். அதற்காக இதை விலைக்கு வாங்கி கொள்கிறேன். இதன் மதிப்பு என்ன என்று கேட்டார் நம்பியார். அதற்கொரு குறுக்கிட்டு பேசினாள் ஷீலா. இது விற்பனைக்கு இல்லை என்றார். இதை மதிப்பு போடத்தானே வந்தாய்? புரொஃபசர் போலி சாவி என்று சொல்லிவிட்டார். நல்ல விலை கிடைத்தால் கொடுத்து விட வேண்டியதுதானே? 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்றார் நம்பியார். இது விற்கவில்லை. 2000 ரூபாய் கொடுக்கிறேன். மன்னிக்கவும், 5000 ரூபாய் கொடுக்கிறேன்.
கிடையாது, 10,000 ரூபாய் எவ்வளவு கொடுத்தாலும் இது கிடையாது, 20,000 ரூபாய் என்று சொல்லி 2 கட்டு 100 ரூபாய் நோட்டுகளை தமது கைப்பையிலிருந்து எடுத்து மேசை மேல் போட்டார் பணக்காரர் நம்பியார். புரொஃபஸரும் சீலாவும் பண நோட்டுகளையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த போது நம்பியார் தங்க சாவியை மேசை மீதிருந்து மீண்டும் எடுத்தார். அப்படியே வையுங்கள், அந்த சாவி விற்பனைக்கல்ல என்றால் சீலா. 20,000 ரூபாய்க்கு கூடவா என்றார் நம்பியார். சாவியின் எடை எவ்வளவு இருக்கும் என்று கேட்டால் சீலா. நம்பியார் உடனே சாவியை தூக்கி கையால் எடை போடுவதைப் போல் 1-2 வினாடிகள் பார்த்துவிட்டு 1 கிலோ எடை இருக்கும் என்றார். 1 கிலோ தங்கத்தின் விலை மட்டும் 20,000 ரூபாய் ஆகிறது இல்லையா என்றால் சீலா. இது முழுக்க முழுக்க தங்கம் என்கிறாயா என்றார் நம்பியார். ஆமாம் என்றால் சீலா. அப்படியானால் எவ்வளவு பணம் வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார் நம்பியார். இது விற்பனைக்கல்ல என்று நான் தான் சொல்லிவிட்டேனே என்றால் ஷீலா. இந்த சாவி தங்க முலாம் பூசியது என்றே எண்ணி 20,000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னேன். தங்கத்துக்கு மதிப்பு போட்டாலும் கலைப்பொருள் என்பதற்காக 20,000 தங்கத்துக்கு 20,000 சேர்த்து 40,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி மேலும் 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து போட்டார். 40,000 ரூபாய். ஷீலா பாய்ந்து சென்றால். அவள் நோட்டுகளை தொடவில்லை. தங்க சாவியை எடுத்து பார்சலில் வைத்து கொண்டாள். பொறுத்து கொள்ளுங்கள், இந்த சாவியை விற்க முடியாது என்றால் மிக சலிப்பாக. புரொஃபஸர் பேரின்ப கூட கொஞ்சம் வியப்புடன் பார்த்தார். 40,000 ரூபாய்க்கு அவள் கொடுத்து விடக்கூடும் என்று எண்ணியிருந்தார் அவர். ஆனால் சீலாவின் செயல் அவரையும் வியப்படையும்படி செய்தது. நம்பியார் கொஞ்ச நேரம் அசைவெட்டு நின்றார். அவர் ஏதோ சிந்தனை செய்துவிட்டு எவ்வளவுதான் வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். லட்ச ரூபாய் கொடுத்தாலும் இந்த சாவி கிடைக்காது என்றாள் ஷீலா. அவள் குரலில் உறுதி கலந்திருந்தது. சீலாவை ஏமாற்ற முடியாது, பயத்தினால் அவளை பணியும்படி செய்ய முடியாது என்பதை உணர்ந்ததும் நம்பியார், பொறுத்துக்கொள், ஏதோ கலை ஆர்வத்தினால் பணம் கொடுத்து இந்த சாவியை வாங்கிவிடலாம் என்று எண்ணிவிட்டேன் என்றார். ஷீலா இப்போது அவரை வியப்புடன் பார்த்தார். சாவியை நீ விற்க வேண்டாம், நீயே வைத்துக்கொள். இதை நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை மட்டும் சொல் என்றார் நம்பியார். இது ஒரு கலைப்பொருள், விலை மிகுந்த பொருள் என்பது உறுதியாகிவிட்டது. என்னுடைய மாமன் கேலப்பன் இதை எனக்கு அனுப்பி வைத்தார். இப்போது அவர் உயிருடன் இல்லை. அவர் இதை எனக்கு ஏன் அனுப்பி வைத்தார் என்று கண்டுபிடிக்கப் போகிறேன். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்றால் ஷீலா. இந்த சாவியை பற்றி புரொஃபஸர் பேரின்ப முன்னிடம் சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன். இந்த சாவியை கொண்டு உன்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது என்றார் நம்பியார். பார்த்து விடுவோம் என்றால் ஷீலா. அதனால் உனக்கு பல ஆபத்துக்கள் வரலாம் என்றார் நம்பியார். இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் என்றால் ஷீலா. அப்படியா? இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கும் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கத்தினார் நம்பியார். அவர் குரல் கூரையை பீத்து கொண்டு போகும் போல் இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் தம் சட்டை பையிலிருந்து துப்பாக்கி ஒன்றை எடுத்தார். துப்பாக்கியை காட்டி சீலாவையும் புரொஃபஸரையும் அச்சுறுத்தினார். இந்த துப்பாக்கியிலிருந்து 2 குண்டுகள் போதும். உங்கள் இருவரையும் ஒழித்து கட்டிவிட்டு 1 பைசா செலவில்லாமல் நான் தங்க சாவியை கிளப்பி கொண்டு போய் விடுவேன். ஆனால் என்று இழுத்தார். ஆனால் என்ன என்றார் ஷீலா. நான் ஒரு பெண்ணை கொல்ல விரும்பவில்லை, அதனால் உன்னை கடத்தி போகிறேன் புரொஃபஸரை என்றாள் ஷீலா. கொஞ்சம் இரு, புரொஃபஸரை என்ன செய்வது என்று சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறேன் என்று துப்பாக்கியை புரொஃபஸரின் பக்கம் திருப்பினார். புரொஃபஸர் நடுநடுங்கி போனார். அவர் தம் 2 கைகளையும் மேலே தூக்கியபடி வேண்டாம் வேண்டாம் என்று பின்வாங்கினார். நம்பியார் புரொஃபஸரை இரக்கத்துடன் பார்த்தார். புரொஃபஸர், உங்களை நான் கொல்லப் போவதில்லை, ஏன் தெரியுமா என்றார். புரொஃபஸர் அப்படியே சுவர் ஓரமாக நின்றார். ஏன் என்று அவர் வாயை திறந்து கேட்டார். ஆனால் சொல் வரவில்லை. அச்சத்தினால் உங்களால் பேசக்கூட முடியவில்லை. ஏன் என்று நானே சொல்கிறேன். கலைப்பொருட்களை பற்றி மிகுந்த ஆராய்ச்சிகளை செய்து வருகிறீர்கள். நீங்கள் உங்களை போன்றவர்கள் இறந்துவிட்டால் எங்களை போன்ற கலை ஆர்வம் கொண்டவர்களுக்கு தான் இழப்பு இல்லையா? புரொஃபஸர் பேசவில்லை. நம்பியார் தொடர்ந்தார். அதனால் உங்களை உயிருடன் விட்டு செல்கிறேன். நான் ஷீலாவை கடத்தி சென்றதும் போலீஸுக்கு செய்தி கொடுத்தாலும் கூச்சல் போட்டு கூட்டத்தை கூப்பிட்டாலும் ஷீலாவை கொண்டு விடுவேன். அவள் உடலை எங்கு தேடினாலும் கிடைக்காது. அவளுடன் தங்கசாவியும் மறைந்துவிடும். புரொஃபஸர் அப்போதும் பேசவில்லை. நம்பியார் துப்பாக்கியை நீட்டியபடியே ஒரு கையால் மேசை மீது இருந்த பண நோட்டுகளை வாரி தம் பையில் போட்டார். பிறகு கைப்பையை எடுத்துக்கொண்டு துப்பாக்கியை ஆட்டியபடி ஷீலாவை பார்த்து நட என்றார். ஷீலா பார்சலை எடுத்துக்கொண்டு நடந்தார். நம்பியார் அவளுடன் நடந்தார். புரொஃபஸர் சிலையை போல் அப்படியே நின்றார். வெளியே வந்தது நம்பியார் கைப்பையின் மறைவில் துப்பாக்கியை மறைத்து வைத்து கொண்டு ஷீலாவை பார்த்து காரில் ஏறு என்றார். துப்பாக்கி அவளை குறிப்பார்த்தபடியே இருந்தது. அவள் தப்ப முடியாது. பேசாமல் அவள் காரில் ஏறி உட்கார்ந்தார். அவள் பக்கத்தில் நம்பியார் உட்கார்ந்தார். காரில் முன்னால் ரொட்டி முன்னேற்பாடுடன் உட்கார்ந்திருப்பதை அப்போதுதான் பார்த்தாள் ஷீலா. காரை விடு என்றார் நம்பியார். கார் புறப்பட்டு விரைந்தது. கொஞ்ச நேரம் யாரும் பேசவில்லை. ஒரு பக்கம் பேய், மற்றொரு பக்கம் ஆழ்கடல். பேயிடமிருந்து தப்பி ஆழ்கடலில் விழுந்ததைப் போல ஆகிவிட்டது நம் நிலை என்று எண்ணியது ஷீலாவின் மனம். புரொஃபஸரிடமிருந்து தப்பி நம்பியாரிடம் சிக்கினார். ஒரு திருப்பத்தில் கார் கொஞ்சம் மெல்ல போய்கொண்டிருந்த போது காரின் கதவை திறந்து கொண்டு குதிக்க பார்த்தாள். ஆனால் கதவை அவள் திறக்க முயன்ற போது முடியவில்லை. காரின் கதவு பூட்டியிருந்தது.
நம்பியார் மெல்ல சிரித்தபடி ஷீலாவை பார்த்தார். திருப்பத்தில் கார் மெல்ல போகும்போது கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்து விடலாம் என்று பார்க்கிறாயா? அதுதான் முடியாது. இந்த காரில் எல்லா கதவுகளும் தாமாக பூட்டிக்கொள்ளும். காரோட்டி டேஷ்போர்டில் உள்ள விசையை அமுக்கிய பிறகுதான் மீண்டும் கதவுகள் திறக்கும். நான் சொன்னால்தான் அவன் விசையை அமுக்குவான் என்றாள் நம்பியார். ஷீலா கொஞ்ச நேரம் பேசவில்லை. அவள் தன் உதட்டை கடித்தபடி கொஞ்ச நேரம் சிந்தித்தாள். பிறகு, இப்போது என்னை நீங்கள் எங்கே அழைத்து போகிறீர்கள் என்று கேட்டாள். நீ எங்கே போக வேண்டுமோ அங்கே என்றார் நம்பியார். நான் போக வேண்டிய இடத்துக்கோ என்றாள். ஷீலா வியப்புடன் ஆமாம் என்றார் நம்பியார். நான் போக வேண்டிய இடம் எது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, நீதான் சொல்ல வேண்டும். என்னுடைய ஹாஸ்டலுக்கு நான் போக வேண்டும். அது வேப்பேரியில் இருக்கிறது என்றாள் ஷீலா. கார் வேப்பேரிக்கு போகட்டும் என்றார் நம்பியார் காரோட்டியிடம். அப்படியானால் நீங்கள் என்னை கடத்தி போகவில்லையா? உன்னை நான் ஏன் கடத்தி போக வேண்டும்? தங்கசாவி என்றாள் ஷீலா. அது உன்னுடையது. அதை விலைக்கு கேட்டு நீ கொடுக்க மறுத்துவிட்டாய். அதை பறிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றார் நம்பியார். அப்படியானால் என்னையும் ப்ரொஃபசர் பேரின்பத்தை துப்பாக்கியை காட்டி ஏன் அச்சுறுத்தீர்கள் என்று கேட்டாள் ஷீலா. நான் என் பலத்தை பயன்படுத்தி இந்த சாவியை அடைய முடியும் என்பதை காட்டவே என்றார் நம்பியார். அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறீர்கள்? உன்னை பாதுகாப்புடன் ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு போகப் போகிறேன். தங்கசாவி உன்னிடமே இருக்கு. மிகவும் வேடிக்கையான மனிதர் நீங்கள். என்னை விட்டுவிட என்னை ஏன் கடத்தி வர வேண்டும் என்று கேட்டாள் ஷீலா. உன்னிடம் இருப்பது விலை மிகுந்த தங்கசாவி. அதை வைத்து நீ ஏகப்பட்ட விவரத்தை கண்டுபிடிக்கலாம். ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரே இல்லையா? ஷீலா பேசவில்லை. இந்த தங்கசாவியுடன் இனிமேல் எங்கேயும் தனியாக சுட்டாது. இதனால் உனக்கு ஆபத்து வரலாம். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் இப்போதுதான் வந்த ஆபத்தும் போய்விட்டது என்றாள் ஷீலா. எல்லாரும் என்னைப் போலவே இருப்பார்கள் என்று எண்ண வேண்டாம். இந்த தங்கசாவியை அடைய சிலர் கொலையே செய்யவும் தயங்க மாட்டார்கள். இதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்றார் நம்பியார். அவள் ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய வழியை சொன்னாள். கார் ஹாஸ்டலை நோக்கி போய்கொண்டிருந்தது. நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடித்து வந்தீர்கள்? என்னை பற்றி உங்களுக்கு செய்தி கொடுத்தது யார் என்று கேட்டாள் ஷீலா. யாராக இருக்கும் என்று எண்ணுகிறாய் என்று கேட்டார் நம்பியார். நகைக்கடைக்காரரா அல்லது கலைப்பொருட்களை விற்பவரா என்று கேட்டாள் ஷீலா. இந்த இருவரில் ஒருவர் தான். நீ சென்ற வாடகைக்காரின் என்னை என்னிடம் சொன்னார்கள். அந்த வாடகைக்காரை கண்டுபிடித்து ப்ரொஃபசர் வீட்டுக்கு நீ போயிருப்பதை உணர்ந்து ஓடி வந்தேன். நீங்கள் போலீசாரை விட விரைவாக வேலை செய்கிறீர்களே என்றாள் ஷீலா. உன் பாராட்டுக்கு நன்றி என்றார் நம்பியார். அவள் இறங்கும் போது அவர் சொன்னார், சாவி பாதுகாப்புடன் இருக்கிறதா பார்த்துக்கொள். எவரையும் நம்பாது. ப்ரொஃபசர் பேரின்பத்தை கூட தான். இப்படி சொல்லிவிட்டு நம்பியார் சிரித்தபடி கண் சிமிட்டினார். அவள் வியப்புடன் நின்றபோதே கார் புறப்பட்டு விரைந்து பறந்தது. மிகவும் வேடிக்கையான மனிதர் என்று எண்ணியது அவள் மனம். ஹாஸ்டலுக்குள் நுழைந்ததும் அவளுக்கு தங்கசாவியை பாதுகாப்புடன் எங்கே வைப்பது என்ற பிரச்சனை எழுந்தது. 40,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த தங்கசாவியினால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை பிறந்தது அவளுக்கு. ஹாஸ்டல் வார்டன் ஒரு கிழவி, மிக பொல்லாதவள். அவளை எவரும் ஏமாற்ற முடியாது. ஹாஸ்டலில் உள்ள பெண்கள் தங்களிடம் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை அவளிடம் கொடுத்து வைப்பது வழக்கம். அவள் அவற்றை எல்லாம் ஒரு பெரிய இரும்பு பெட்டியில் போட்டு பூட்டி வைப்பாள். பழைய காலத்து இரும்பு பெட்டி. அதன் சாவி தற்செயலாக தொலைந்து விட்டதால் இங்கே உள்ளவர்களால் அதை எளிதில் திறக்க முடியாது. மாற்று சாவியும் போட முடியாது. ஷீலா பார்சலை கிழவியிடம் கொடுத்தாள். இதை இரும்பு பெட்டியில் பாதுகாப்புடன் வைப்பாட்டி, நாளைக்கு வாங்கி கொள்கிறேன் என்றாள். அந்த கிழவி பார்சலில் என்ன இருக்கிறது, அது எங்கே இருந்து வந்தது, அதன் மதிப்பு என்ன என்றெல்லாம் கேட்டாள். அதில் உள்ளது வெறும் தங்கமுலாம் பூசிய சாவிதான் என்றும், ஆனால் கலைப்பொருள் என்பதால் அதன் மதிப்பு பல ஆயிரங்கள் வரை போகும் என்றும் மட்டும் சொல்லி வைத்தார். கிழவி அதை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டியதும், அப்பாடா, இதைவிட பாதுகாப்பான இடம் இல்லை. மீண்டும் இதை நம்மளாலேயே வாங்க முடியுமா என்பது ஐயம்தான் என்று எண்ணியபடி நடந்தாள். ஹாஸ்டலில் மாடியில் ஒரு தொலைபேசி இருந்தது. தொலைபேசியில் அவள் தன் காதலன் கோமானுடன் தொடர்பு கொண்டு பேசினாள். இன்னும் 1 மணி நேரத்தில் அவனை காண விரும்புவதாகவும் விரைந்து சில செயல்களில் இருவரும் ஈடுபட வேண்டியிருக்கும் என்றும் அவள் சொன்னாள். என்ன அப்படி விரைவு என்று கேட்டான் கோமான். நேரில் வாருங்கள், சொல்கிறேன் என்றாள் ஷீலா. எங்கே காண வேண்டும்? கேலாட் ஹோட்டலில் காணலாம் என்றாள் ஷீலா. அவள் தொலைபேசியை வைத்துவிட்டு தன் அறைக்கு போனாள். குளித்துவிட்டு சலவையிலிருந்து வேறு உடைகளை எடுத்து அணிந்து கொண்டாள். மேக்கப் முடிந்ததும் புறப்பட்டு விட்டாள். வாடகைக்கார் ஒன்றில் அவள் சென்று கோலாட் ஹோட்டலில் முன் இறங்கிய போது கோமான் அவளுக்காக அங்கே காத்திருந்தான். அவன் விரைந்து வந்து காரின் கதவை திறந்தான். இருவரும் கைகோத்து கொண்டு ஹோட்டலுக்குள் சென்றார்கள். ஹோட்டலுக்குள் பெரும்பாலும் எல்லாரும் ஜோடி ஜோடியாக வந்திருந்தார்கள். ஷீலாவும் கோமானும் ஒரு ஓரமாக பூஞ்செடிகளுக்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த மேசையின் முன் போய் உட்கார்ந்தார்கள். இருவரும் மங்கி விளக்கின் அடியில் உட்கார்ந்து வகை வகையான உணவுகளை சாப்பிட்டபடி பேசி கொண்டிருந்தார்கள். ஷீலா தனக்கு வந்த பார்சலை பற்றியும் அதன் மதிப்பு போட தங்க நகை கடைக்கும் கலைப்பொருளுக்கும்
விற்கும் கடைக்கும் போனதை பற்றியும், பிறகு ப்ரொஃபசர் பேரின்பத்தை கண்டு சில உண்மைகளை கண்டு கொண்டதை பற்றியும், அதன் பிறகு ஏற்பட்ட திடுக்கிடும் நிகழ்ச்சிகளை பற்றியும் சொன்னான். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. எங்கே அந்த சாவி? உடனே அதை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றால் கோமான். தங்க சாவியை பாதுகாப்புடன் வார்டனிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். நாளைக்கு காண்பிக்கிறேன். நாளையே நாம் ராஜஸ்தானுக்கு புறப்பட்டால் என்ன என்று கேட்டாள் ஷீலா. ராஜஸ்தானுக்கா என்று இழுத்தான் கோமான். ஆம், அங்கே போனால் மேலும் பல உண்மைகள் தெரியும். புதைந்த நகரம் எங்கே என்று கண்டுபிடித்து இந்த தங்க சாவி பொருந்தும் கதவு உள்ள மாளிகை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம். பிறகு என்றான் கோமான். பிறகு நாம் இருவரும் உலகத்திலேயே பணக்காரர்களாகி விடுவோம். ஜாம் ஜாம் என்று நாம் திருமணம் செய்து கொண்டு உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் வாழலாம் என்றாள் ஷீலா. கோமானுக்கு என்ன சொல்லுவது என்றே புரியவில்லை. இவள் சொல்லுவது முழுவதும் உண்மைதானா? புதைந்த நகரத்தை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா என்று அவனால் ஒரு முடிவுக்கு வரவில்லை. என்ன சிந்தனை செய்கிறீர்கள் என்றாள் ஷீலா. ஒன்றுமில்லை, வந்து என்று இழுத்தான் கோமான். நீங்கள் வரப்போகிறீர்களா இல்லையா என்று கண்டிப்பாக கேட்டார் ஷீலா. வராவிட்டால் நான் தனியாக போவது என்று முடிவு செய்துவிட்டேன். அப்படியானால் நம் காதலும் அத்துடன் முடிந்துவிடும் என்றாள் ஷீலா. உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது ஷீலா, நானும் வருகிறேன். வரப்போகும் ஆபத்துகளை இருவரும் சேர்ந்து சமாளிப்போம் என்றான். ஷீலாவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவள் அப்படியே அவன் கைகளை இறுக பற்றி கொண்டாள். நாளைக்கு நாம் இருவரும் புறப்பட விமானத்தில் டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்றான் கோமான். நாளை இரவு விமானத்தில் போவோம். நேராக விமான நிலையத்துக்கு வந்து விடுகிறேன். நீங்களும் நேராக விமான நிலையத்துக்கு வந்து விடுங்கள் என்றாள் ஷீலா. ஆகட்டும் என்றால் கோமான். இருவரும் புறப்பட்ட போது இரவு மணி 11 ஆகிவிட்டது. அவர்கள் உட்கார்ந்திருந்த மேசைக்கு அப்பால் செடிகளின் மறைவில் கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருந்த மேசையின் முன் தன்னந்தனியாக ஒரு மனிதர் உட்கார்ந்து அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டார். அந்த மனிதர் நம்பியார்தான். மறுநாள் பயணத்துக்காக ஏற்பாடுகளை செய்யவே அவளுக்கு நாள் முழுவதும் சரியாக இருந்தது. ஷீலா தன் காதலுடன் ராஜஸ்தானுக்கு போகப் போவதாக தன் தோழிகளிடம் சொன்னாலே தவிர எதற்காக போகிறாள் என்பது பற்றி எவருக்கும் சொல்லவில்லை. விமானத்தில் போக பணம் வேண்டியது இருந்தது. கோமான் டிக்கெட்டுகளை வாங்க ஏற்பாடு செய்திருந்த போதிலும் விமான டிக்கெட்டுகளின் பணத்தை அவள் கொடுத்துவிட முடிவு செய்திருந்தாள். செலவுக்கு நிறைய பணம் வேண்டியிருந்தது. புதைந்த நகரத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. நிபுணர்களின் உதவியை பெற வேண்டியதிருக்கும். காட்டுப்பாதையில் செல்ல வழிகாட்டியாக யாரையாவது அழைத்து போக வேண்டியதற்கும் எல்லாவற்றிற்கும் பணம் தேவை. ஆகையால் அவள் பேங்கில் போட்டு வைத்திருந்த சேமிப்பு பணத்தை எல்லாம் எடுத்து டிராவலர்ஸ் செக்காக மாட்டிக்கொண்டாள். இடமிருந்த நகைகளையும் எடுத்து கொண்டாள். பணம் போதாவில்லையானால் ராஜஸ்தானில் அவைகளை விற்று பணமாக்கி கொள்ளலாம் அல்லவா? வார்டனிடம் கொடுத்து வைத்திருந்த பார்சலை வாங்கினாள். அதிலிருந்த தங்க சாவியை எடுத்து தனது கைப்பையில் போட்டுக்கொண்டாள். விலையுயர்ந்த பொருட்களை கைப்பையில் போட்டு கொள்வதுதான் பாதுகாப்பானது என்று எண்ணினாள் அவள். விமான நிலையத்துக்கு வாடகை காரில் புறப்பட்டாள். இரவு 11 மணிக்கு தான் விமானம் புறப்பட 1 மணி நேரத்துக்கு முன்பே அவள் விமான நிலையத்தை அடைய வேண்டும். விமானங்களை கடத்தி போகிறவர்கள் யாராவது துப்பாக்கியுடனோ அச்சம் கொடுக்க ஆயுதங்களுடனோ விமானத்தில் வந்து ஏறிவிடப் போகிறார்கள் என்று எல்லாம் பிரியாணிகளையும் சோதனை போட்டு அனுப்பி வரும் காலம் இது. ஆகையினால் ஒவ்வொருவரும் 1 மணி நேரத்துக்கு முன்பே விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். அவள் விமான நிலையத்தை அடைந்த போது மிக சரியாக 1 மணி நேரம் இருந்தது. விமானத்தில் போகிறவர்களின் பெட்டிகளையும் கைப்பைகளையும் சோதனை போட்டு அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் கோமான் வரவே இல்லை. டிக்கெட் அவனிடம் இருந்தது. சரியான நேரத்துக்கு வராவிட்டால் இந்த விமானத்தில் போக முடியாதே. மறுபடியும் நாளைதான் விமானம். இவர் ஏன் இன்னும் வரவில்லை? எப்போது நேரப்படி வந்து விடுவாரை என்று எண்ணியபடி ஷீலாவின் மனம். விமானம் புறப்பட இன்னும் 1/2 மணி நேரம்தான் இருந்தது. அப்போது கோமானை காணவில்லை. ஷீலாவுக்கு ஐயம் வந்துவிட்டது. கோமான் டிக்கெட்டுகளை வாங்கினானோ இல்லையோ என்று ஏர்லைன்ஸ் கார்பரேஷன் அலுவலகத்தில் போய் மெல்ல கேட்டார். அங்கே இருந்த சட்டைக்காரி பட்டியலை பார்த்துவிட்டு கோமான், ஷீலா என்று 2 பேர்களுக்கும் ஜெய்ப்பூருக்கு 2 டிக்கெட் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது என்றார். டிக்கெட்டுகளை வாங்கிவிட்டு இன்னும் ஏன் கோமான் வரவில்லை என்று அவளுக்கு புரியவில்லை. கோமான் வரவில்லை, அவருக்காக காத்திருக்கிறேன் என்றாள் ஷீலா. ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் பெண்ணிடம் மிகவும் நேரமாகிவிட்டது, எல்லாரையும் சோதனை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் தாமதமாகிவிட்டால் போக முடியாது என்றால் அந்த பெண். எப்படியும் கோமான் வந்து விடுவார், நாங்கள் இன்றே போக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் ஷீலா. அவள் இப்படி கேட்டுக்கொண்டிருந்த போதே கைப்பேட்டியுடன் வேர்க்க ஓடி வந்தான் கோமான். அவன் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்து விட்டவனைப் போல் மிக சங்கடத்துக்குள் காணப்பட்டான். ஷீலாவுக்கு என்னவென்றே புரியவில்லை. கோமான் எப்போதும் எதற்கும் அஞ்சாதவன். தவறு செய்துவிட்டாலும் தவறு செய்யாதவனைப் போல் மிக துணிவுடன் காணப்படுவான். அப்படிப்பட்டவன் இன்று ஏன் இப்படி? அவள் சிந்தனையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்த போது, பிறகு சொல்கிறேன், முதலில் விமானத்துக்கு போவோம் என்றான். ஆமாம், நேரமாகிவிட்டது என்றாள் ஷீலா. இருவரும் விரைந்து சென்றார்கள். சோதனை போடும் இடத்தில் அதிகாரி ஒருவர் இருவரையும் சினத்துடன் பார்த்தார். இவ்வளவு தாமதமாக வருகிறீர்களே,
1 மணி நேரத்துக்கு முன்பே இங்கு வர வேண்டும் தெரியுமா என்றார். பொறுத்துக் கொள்ளுங்கள், வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, எப்படியோ தப்பி வந்து சேர்ந்தேன் என்றான் கோமான். இங்கே வருபவர்கள் எல்லாரும் இப்படி ஏதாவது காரணம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் பெட்டிகளை சோதனை போட்டு அனுப்பினார். ஒரு வழியாக இருவரும் விமானத்தில் போய் உட்கார்ந்தார்கள். விமானம் புறப்பட்டது. குழப்பத்துடன் காணப்பட்ட கோமானின் கையை பிடித்து கொண்டு ஷீலா மிக ஆவலுடன் கேட்டாள், ஏதோ விபத்து என்றீர்களே, என்ன விபத்து, சொல்ல மாட்டீர்களா? சொல்லுகிறேன், கொஞ்ச நேரம் பேசாமல் இரு என்றான் கோமான். அவன் மனத்தில் நிலைத்திருந்த அச்சத்தை போக்கிக் கொள்ள முயற்சி செய்வனை போல் காணப்பட்டான். ஏதோ விபத்து என்றாரே, விபத்தில் ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டு விட்டதோ என்னவோ தெரியவில்லையே என்று எண்ணியது ஷீலாவின் மனம். அவள் பேசாமல் அவனையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். கோமான் அவளை பார்க்கவில்லை. அவன் பார்வை முழுவதும் வேறு பக்கம் திரும்பியிருந்தது. ஆழ்ந்த சிந்தனையுள் ஈடுபட்டிருந்தவனைப் போல் காணப்பட்டான். கோமான் கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் ஷீலாவை பார்த்தான். அவன் மனத்தில் இருந்த அச்சம் நீங்கிவிட்டதைப் போல் இப்போது காணப்பட்டான். ஷீலா என்றான் கோமான் மெல்ல. சொல்லுங்கள் என்றாள் ஷீலா மிக ஆவலுடன். விமான நிலையத்துக்கு வந்து சேர முடியுமா என்று எனக்கு ஐயமாகிவிட்டது. வழியில் அப்படியே ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. என்ன நடந்தது என்று சுற்றி வளைக்காமல் சொல்லுங்கள் என்றார் ஷீலா. நான் உன்னுடன் சேர்ந்து வந்திருந்தால் அப்படியெல்லாம் நடந்திருக்காது என்று நம்புகிறேன். நான் வந்த டாக்ஸி விரைவாக வந்து கொண்டிருந்தது. அதை ஓட்டி வந்த காரோட்டி டாக்ஸியை விரைவாக செலுத்தி வந்தான். என்றாலும் கவனத்தோடு தான் ஓட்டி வந்தான். என்றாலும் வழியில் எதிர்பாராத விபத்து ஒன்று நடந்துவிட்டது. விபத்து எதிர்பார்த்தா நடக்கும். எப்படி நடந்தது சொல்லுங்கள். பின்னால் இருந்து விரைவாக வந்து கொண்டிருந்தது ஒரு கார். அதை ஒரு அழகிய பெண் ஓட்டி வந்தால் அந்த கார் டாக்ஸியை முந்திக் கொண்டு போக பார்த்தது. ஒரு இடத்தில் ஓவர்டேக் செய்து கொண்டே அந்த பெண் தவறு செய்துவிட்டாள். அவளுடைய கார் டாக்ஸியின் மீது மோதிவிட்டது. பிறகு என்ன நடந்தது என்று கவனிப்பதற்குள் ஒரு பெரிய ஓசை. 2 கார்களும் பாதையை விட்டு விலகி போய் ஒரு மரத்தின் மீது மோதி நின்றன. 2 கார்களும் பெரிய அடி. உங்களுக்கு ஒன்று இல்லையே என்றால் ஷீலா பரபரப்புடன். எனக்கு ஒரு கீறல் கூட இல்லை. டாக்ஸி சேதமாகிவிட்டது. அந்த பெண் ஓட்டி வந்த கார் அதற்கு மேல் சேதமாகிவிட்டது. அந்த பெண் என்ன ஆனால் அவளுக்கும் ஒன்றும் ஆகவில்லை. சர்க்கஸில் கார் ஓட்டுவதைப் போல் காரிலிருந்து இறங்கி வேறொரு காரில் ஏறி போய்விட்டாள். நல்ல வேளையாக டாக்ஸி டிரைவருக்கும் ஒன்றும் அடி இல்லை. எப்படியோ நல்லபடியாக வந்து சேர்ந்தீர்களே. ஆமாம், யார் அந்த பெண் என்று கேட்டாள் ஷீலா. எனக்கு தெரியாது, அவளை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை என்றான் கோமான். இதில் உங்கள் தவறு என்ன? எனக்கு புரியவில்லை என்றாள் ஷீலா. ஹாஸ்டலுக்கு வந்து உன்னை அழைத்து கொண்டு வந்திருந்தால் கொஞ்சம் முன்பே புறப்பட்டு வந்திருப்பேன். இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதனால்தான் தவறு செய்துவிட்டேன் என்றான் கோமான். இனிமேல் அப்படி தவறு செய்யாதீர்கள் என்றாள் ஷீலா சிரித்துக்கொண்டு. விமானம் தொடர்ந்து பறந்து போய் கொண்டிருந்தது. ஜெய்ப்பூரை அவர்கள் அடைந்த போது பொழுது விடிந்து கொண்டிருந்தது. விமானத்தில் இருந்த இருவரும் ஜெய்ப்பூரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜெய்ப்பூரில் இருந்த கோட்டையும் அரண்மனைகளும் பெரிய பெரிய கட்டடங்களும் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்பட்டன. இதனால் நகரம் முழுவதுமே சிவப்பாக இருப்பதை போல் காணப்பட்டது. ஜெய்ப்பூரில் உள்ள பெரும்பாலான கட்டடங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பதால் ஊர் முழுவதும் இளஞ்சிவப்பாக தெரிகிறது. ஆங்கிலத்தில் பிங்க் சிட்டி என்கிறார்கள். என்ன பொருத்தமான பெயர் என்றால் கோமான். ஜெய்ப்பூர் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. இந்த ஊரை பார்த்தால் இங்கேயே தங்கிவிட வேண்டும் போல் இருக்கிறது என்றாள் ஷீலா. நம்முடைய முயற்சி வெற்றியடைந்த பிறகுதானே என்றான் கோமான். நம்முடைய முயற்சி வெற்றியடையும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நம் முயற்சி வெற்றியடைந்தால் நாம் ஏறக்குறைய மன்னர்களைப் போல் பெரும் பணக்காரர்களாகிவிடுவோம். பிறகு இந்த நகரில் வசதியுடன் வாழலாம். நமக்கு தகுதி வந்துவிடும் இல்லையா என்றாள் ஷீலா. உண்மைதான், ஆனால் அதற்குள் நாம் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ. புறப்பட்ட சகுனமே சரியில்லை என்றான் கோமான். மீண்டும் மீண்டும் விபத்தை பற்றியே ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டு என்று சொல்லுவார்களே, அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் என்றாள் ஷீலா. என்னவோ ஷீலா, வர வர உனக்கு இருக்கும் துணிவு எனக்கில்லை என்றான் கோமான். விமானம் ஜெய்ப்பூரில் இறங்கியது. விமான நிலையத்தில் இறங்கி நின்றதும் விமான பணிப்பெண் கதவை திறந்துவிட்டு எல்லோரையும் இறங்கும்படி பணிவுடன் சொன்னான். விமானத்திலிருந்து ஜெய்ப்பூரில் இறங்க வேண்டியவர்கள் இறங்கி கொண்டிருந்தார்கள். ஷீலாவும் கோமானும் படிகளில் இறங்கி கொண்டிருந்த போது விமான நிலையத்தில் எங்கேயோ நின்றிருந்த 2 முரடர்கள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன், அதோ வருகிறதே ஜோடி, அதே ஜோடிதான் என்றான். உடனே மற்றொருவன் கேமராவை எடுத்து அவர்களை புகைப்படம் பிடித்து கொண்டான். மிகவும் பொருத்தமான ஜோடி. காதலர்கள் உல்லாசமாக வருவதைப் போல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து போய் இவர்கள் எங்கே தங்குகிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றான் முதல் மனிதன். அவர்கள் எங்கேயாவது ஓர் ஓட்டலுக்கு தான் போவார்கள். அவர்களை தொடர்ந்து போக விட்டாலும் கூட பிறகு அவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்றான் 2வது மனிதன். அவர்கள் இருவரும் ஷீலாவையும் கோமானையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் ஷீலாவும் கோமானும் ஒரு டாக்ஸியை பிடித்து அதில் ஏறி உட்கார்ந்தார்கள். டாக்ஸி பறந்தது. பின்னால் ஒரு கார் புறப்பட்டு ஷீலாவும் கோமானும் சென்ற டாக்ஸியை தொடர்ந்து சென்றது. அந்த காரில் முரடர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஷீலாவும் கோமானும் ஒரு ஓட்டலில் போய் இறங்கினார்கள்.
எளிய ஓட்டல் தான் அது. அங்கே ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கிவிட்டு மேலும் சில விவரங்களை சேகரித்து கொண்டு மறைந்த நகரத்தை கண்டுபிடிக்க புறப்படுவது என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். அவர்களை விமான நிலையத்திலிருந்து 2 முறைகள் தொடர்ந்து வந்ததோ அவர்களை புகைப்படம் எடுத்தோ இருவருக்கும் தெரியாது. ஓட்டலை அடைந்ததும் குளித்துவிட்டு உடைகளை மாட்டிக்கொண்டு இருவரும் சிற்றுண்டி சாப்பிடும்படி பேசி கொண்டிருந்தார்கள். முதலில் நாம் வழக்கறிஞரை போய் பார்க்க வேண்டும், என் மாமா வேறு ஏதாவது செய்தி விட்டு சென்றாரா என்று அறிய வேண்டும் என்றாள் ஷீலா. பிறகு என்றான் கோமான், நாம் போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போக வேண்டும், எத்தனை கல் தொலைவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெய்ப்பூருக்கு வருகிறவர்கள் உல்லாசமாக சுற்றுப்புறத்து ஊர்களுக்கு போய் வருகிறார்கள். நாமும் உல்லாசமாக சுற்றி பார்க்க வந்தவர்களைப் போல் கேட்க வேண்டும். அரசாங்கத்தின் சுற்றுலா இலாகாவில் கேட்டாலே பல உண்மைகள் தெரியும். மறைந்த நகரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்றான் கோமான். பஸ்ஸையும் ரயிலையும் நம்பி நாம் போக முடியாது. காட்டுப்பகுதியில் ரயிலும் போகாது, பஸ்ஸும் போகாது. ஆகையால் ஒரு பழைய காரை மலிவான விலைக்கு வாங்கிவிட வேண்டும். உங்களுக்கு தான் ஓட்டை காரை கூட பழுது பார்த்து எப்படியாவது ஓட்ட தெரியுமே என்றாள் ஷீலா. அதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்றான் கோமான். நாம் போகும் வழியில் பல கல் தொலைவு கூட ஊர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆகையால் உணவுப் பொருட்களை கொஞ்சம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பல நாட்கள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் நகர டப்பாக்களில் அடைத்து வைக்கப்பட்ட பழங்களையும் பால் உணவுகளையும் வேறு உணவுகளையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகட்டும் என்றான் கோமான். இவை மட்டும் போதா, காட்டு வழி பாதையில் கொடியவர்கள் நம்மை வழி மறிக்கலாம் அல்லது காட்டு மிருகங்கள் நம்மை துரத்தலாம். ஆகையால் ஒரு நல்ல துப்பாக்கியையும் வெடிகளையும் கத்தி கடப்பாறை போன்ற ஆயுதங்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள். நீ மிகவும் விழிப்புடன் இருக்கிறாய் ஷீலா. புதிந்த நகரத்தை கண்டுபிடித்து தங்கம் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க விடமாட்டாய் போல் இருக்கிறதே என்றான் கோமான். வேறு எதற்கு நாம் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறோம்? காதல் செய்யவா என்றாள் ஷீலா. மூச்சு விடாமல் நீ சொல்லுவதை பார்த்தால் நம்முடைய காதலை பற்றியே நீ மறந்து விடுவாய் போல் இருக்கிறது என்றான் கோமான். இந்த வேலை முடியும் வரையில் நம் காதலுக்கு இடமில்லை என்றாள் ஷீலா கண்டிப்பான குரலில். இப்போது அவளுக்கு தங்கத்தை கண்டுபிடிப்பதை தவிர வேறு எதிலும் கவனம் இல்லை. கோமான் அவள் வழிக்கு வரவிட்டால் காதலை முறித்து கொண்டு அவள் தனியாகவே புறப்பட்டு விடுவாள் போல் இருந்தது. ஆகையால் அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. ஷீலாவின் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும், மெல்ல விட்டு கடைசியில் பிடிப்போம் என்று எண்ணியது கோமானின் மனம். எல்லா திட்டங்களையும் போட்டுக்கொண்டு இருவரும் வழக்கறிஞரை போய் பார்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் வாடகை காரில் ஏறி போய்விட்டதும் பக்கத்து அறையிலிருந்து கொஞ்சம் வயதான மனிதர் ஒருவர் வெளிப்பட்டார். கொஞ்சம் வயதான அந்த மனிதர் அளவுடன் தாடி வைத்திருந்தார். பருத்த மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தார். அவர் கையில் மிக அழகிய கைத்தடி ஒன்று இருந்தது. கைத்தடியில் நாயின் தலையை போல் அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. அவர் ஷீலாவின் அறையை திறக்க முயன்று கொண்டிருந்தார். ஷீலாவுக்கு பார்சல் வந்தபோது பார்சலை அனுப்பியிருந்த வழக்கறிஞரின் பெயரையும் முகவரியும் குறித்து வைத்திருந்தாள் ஷீலா. ஆகையால் அவள் தெளிவாக அந்த முகவரியை காரோட்டியிடம் சொல்ல வாடகை காரை வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு விடும்படி சொன்னார். வழக்கறிஞர் வடநாட்டவர், வயதானவர். அவரிடம் ஷீலா தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும், நீதான் அந்த பெண், மிகவும் அழகாக இருக்கிறாயே என்றார். இவர் என் நண்பர் கோமான். இவருக்கு தெரியாத ரகசியங்கள் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர் பக்கத்தில் இருக்கும்போதே உங்களிடம் சில உண்மைகளை கேட்க விரும்புகிறேன் என்றாள் ஷீலா. வழக்கறிஞர் சிரித்தபடி பார்த்தார். பிறகு ஷீலாவை பார்த்து, இவர் நண்பரா காதலரா என்றார். இரண்டும் தான் என்றாள் ஷீலா. மிக்க மகிழ்ச்சி என்றார் வழக்கறிஞர். பிறகு உனக்கு என்ன ஐயம்? மனம் விட்டு கேள் என்றார். கேலப்பெண் என் சொந்த மாமன், உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கேலப்பெண் உன்னை பற்றி சொன்னார். இறப்பதற்கு முன் உன்னை பற்றி சொல்லிவிட்டு பார்சலை உனக்கு அனுப்பும்படி சொன்னார். வேறு ஒன்றும் சொல்லவில்லையா? இல்லை. நன்றாக கவனம் செய்து பாருங்கள். என்னிடம் வேறு ஏதாவது கொடுக்கும்படி சொன்னாரா என்று கேட்டார் ஷீலா. ஒன்றுமில்லையே என்று இழுத்தார் வழக்கறிஞர். ஏதாவது கடிதம் அல்லது புத்தகம்? நன்றாக கவனம் செய்து பாருங்கள். வழக்கறிஞர் கொஞ்ச நேரம் சிந்தனை செய்தார்.